அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு ஜாதகம் யோக ஜாதகமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஜாதகத்தில் என்ன சொல்கிறோன்னா, குரு சுக்கிரன் புதன் இணைவு இருக்கணும். குரு சுக்கிரன் புதன் இணைவு இருக்கணும். அந்த குரு சுக்கிரன் புதன் இணைவு என்பது என்ன சொன்னால், குருவும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கலாம், குரு சுக்கிரன் புதன் ஒரே கட்டத்தில் இருக்கலாம், அல்லது என்ன சொன்னால் குருவை சுக்கிரன் பார்க்கலாம், சுக்கிரனை புதன் பார்க்கலாம். இது ஏதோ ஒரு விதத்தில் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன சொன்னால், இந்த இணைவுகள் இருந்தால் இருக்கும், இல்லாமல் இருக்காது, மேக்சிமம் இருக்கும். இருந்தாலும் நம்ம பார்த்து ஒரு ஜாதகத்தை பார்த்தவொன்னே என்ன சொல்லலான்னா, நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஜாதகத்தை எடுத்தவுடனே குரு சுக்கிரன் புதன் இணைவு அல்லது பார்வை, குரு சுக்கிரன் புதன் இவர்கள் என்ன சொன்னான்னா ஒருவருடைய நட்சத்திரத்தில் இன்னொருவர், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் குரு, குருவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், புதனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன், இதில் ஏதாவது 2 நாள் டச் ஆகணும். அப்படி டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இவர்கள் எப்படி இருந்தாலும் ஒரு யோகமான அமைப்புக்கு வருவாங்க, யோகமான அமைப்புக்கு வந்துடுவாங்க. இப்போ என்னுடைய ஜாதகத்தில் என்ன குருவும் சுக்கிரனும் என்ன சொல்கிறான்னா, நேர எதிர்கேந்திரம் பெற்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ நேர எதிர்கேந்திரம் பெற்று பார்த்துட்டு இருக்கும்போது சாதாரணமாக இருந்த ஒரு மனிதன் உயர்ந்த இடத்திற்கு வந்ததுக்கு காரணமே அந்த குரு சுக்கிரனுடைய பார்வை பரிபூரணமாக பார்க்குறாங்க. 2 பேரும் பரிபூர்ணமாக பார்க்குறாங்க. அந்த பரிபூரணம் என்பது என்ன சொன்னான்னா, கண்டிப்பாக என்ன சொன்னாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தது. அப்போங்கும்போது என்ன சொன்னான்னா, இந்த ஜாதகம் சில ஜாதகத்தில் என்ன சொன்னான்னா, குருவுக்கு இடம் கொடுத்தவன் புதனாக இருப்பான். அப்போயே என்ன சொன்னான்னா, குரு வீட்டில் இருக்கிற குரு புதன் வீட்டில் இருந்தாலும், குரு என்ன சொன்னான்னா சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும், புதன் என்ன சொன்னான்னா குரு வீட்டில் இருந்தாலும், சுக்கிரன் வீட்டில் இருந்தாலும், இப்படி ஒரு காம்பினேஷனை கடவுள் நமக்கு கொடுக்கணும். கொடுத்தால் கண்டிப்பாக யோக ஜாதகமாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதை தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். தெரிஞ்சு வச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வரலாம். சரி, இதற்கு நான் இந்த மாதிரி குரு சுக்கிரன் புதன் என்னுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பரிவர்த்தனையில் இவர் நட்சத்திரத்தில் அவர் இல்லை, அவர் நட்சத்திரத்தில் இவர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஒரு அரச மரத்தை ஏதாவது ஒரு கோவிலில் நட்டி வை. அரச மரம், அத்தி மரம், புங்க மரம். அரசு, அத்தி, புங்கம், இது ஒரு மனிதன் நட்டு ஏதாவது ஒரு கோவிலில் பராமரித்து வந்தான் என்று சொன்னான். அரச மரம், அத்தி மரம், அதற்கடுத்து என்ன சொன்னான்னா புங்க மரத்தை அவன் நட்டு பராமரித்து வந்தான் என்று சொன்னாலே நம்ம ஜாதகத்தில் இருக்கிற என்ன சொன்னான்னா, குரு சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடியவர்கள் யோகக்காரர்களாக மாறிவிடுவார். ஒரு விருட்சம் வளர்ப்பது என்பது ஒரு யோகத்தை என்ன சொன்னான்னா கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ யார் ஒருவர் அரச மரம் நட்டுகிறார்களோ அவருடைய ஜாதகத்தில் இருக்கிற குரு எந்த ரூபத்திலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். யார் ஒருவர் அத்தி மரத்தை நட்டு பராமரித்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் சுக்கிரன் கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுத்து விடுவோம். புதன் புங்கம் அப்படிங்கிறது புதனுடைய மரம். அந்த புங்க மரத்தை நீங்கள் நட்டு பராமரித்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் புதன் கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்தார். அது இல்லாத ஒன்றை நீங்கள் விருட்சத்தை வளர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த யோகத்தை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். இல்லை என்று கவலைப்பட வேண்டும். இல்லை என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லையா, அந்த மரத்தை நடுங்கள். நட்டு பராமரிப்பது என்ன சொன்னால் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விதி. அதை பராமரிக்க நாம் வளர்வோம். அப்போ ஒரு ஜாதகத்தில் யோக ஜாதகமாக மாற்றி கொடுக்குற சக்தி என்ன சொல்லலாம்னா குரு சுக்கிரன் புதனுக்கு மட்டுமே உண்டு. குரு சுக்கிரன் புதனுக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதற்கடுத்து, ஜாதகர் புகழுடன் வாழ்வாரா?
10 பேருக்குனாலும் அந்த ஊரில் கேட்டவொடனே இன்னாரா அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொன்னேன்னா, கேட்கக்கூடிய அளவில் வந்து என்ன சொன்னேன்னா, ஒரு ஜாதகர் வந்து புகழுடன் வாழ்வாரா, புகழ் அவருக்கு கிடைப்பதற்கு எந்த கிரகச் சேர்க்கை வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறான்னா, சூரியன் புதன் இணைவு அப்படின்னு. எல்லாரும் என்ன நினைப்பீங்க, சூரியன் புதன் சுக்கிரன் முக்கூட்டு கிரகம், அதனால் வந்து என்ன சொன்னால் அடுத்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் இவனுக்கு பின்னாடி அவனுக்கு முன்னாடி இவன் இருப்பான்ல, இதில் என்ன புதிதாக இருக்குது அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. சூரியன் புதன் சேர்க்கை என்பது மேசத்தில் இருந்தால், சிம்மத்தில் இருந்தால், கன்னியில் இருந்தால், மிதுனத்தில் இருந்தால் இவர்கள் புகழோடு வாழ்வார்கள். சூரியன் புதன் சேர்க்கை மேசத்தில் இருக்கணும், சிம்மத்தில் இருக்கணும், கன்னியில் இருக்கணும், மிதனத்தில் இருக்கணும், எல்லாம் மற்ற எல்லா இடத்துலையும் இருந்தால் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அது யோகமா அப்படின்னா வந்து அதுக்கு வேறு கான்செப்ட் இருக்கு. அப்போ சூரியன் புதன் இணைவு இந்த 4 ராசிகளில் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பேர் சொல்லக்கூடிய அளவில் அவர்கள் அந்த ஊரில் போய் அவர் பேரை கேட்டோம்னா இன்னாரா அப்படிங்கிற ஒரு புகழுடன் இருப்பார்கள். அதற்கடுத்து இதே இன்னொரு என்ன சொன்னேன்னா, கடகத்திலையும் தனுசுலையும் வந்து சூரியன் புதன் சேர்க்கை இருந்தால் யார் நல்லா இருக்கணும், அந்த ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கும். அப்போ கடகத்திலையும் சூரியன் புதன் சேர்க்கை இருக்குது, தனுசுலையும் வந்து சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறது. இந்த ஆதிபத்தியமுடைய நபர்கள் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த ஆதிபத்தியமுடைய நபர்களுக்கு குரு ஜாதகத்தில் வந்து நல்லா இருக்கணும். குரு ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக இவர்களும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெயர், சமூகத்தில் ஒரு பெயர் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பூர்வீக சொத்து கிடைக்குமா அல்லது கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கக்கூடிய ஒன்று தான். அப்போ பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்கிறது சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். சூரியனும் சுக்கிரனும் இணைவு பூர்வீக சொத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு விதி உண்டு. இந்த சூரியன் புதன் கிரக சேர்க்கைக்கு இடம் கொடுத்தவர் வந்து கெட்டு போயிருக்கக்கூடாது, இடம் கொடுத்தவர் வந்து வக்கரமாக இருக்கக்கூடாது, நீசமாக இருக்கக்கூடாது. இந்த சூரியன் புதனுக்கு இடம் கொடுத்தவர் வந்து என்ன சொன்னான்னா ராகு கேதுகளோடு சேர்ந்துருக்கக்கூடாது. அப்போ என்ன சொன்னால் அங்கே அனுபவிக்கிறதுல வந்து என்ன சொன்னால் கஷ்டம் வந்துடும், அனுபவிக்கிறதுல அதில் பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை வந்து பூர்வீக சொத்தை அனுபவிப்பதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கும். ஆனால் இவருக்கு இடம் கொடுத்த இந்த சூரியன் சுக்கிரன் இணைவுக்கு இடம் கொடுத்த அந்த கட்டத்திற்குண்டான ஆதிபத்தியமுடைய கிரகம் வக்கரமாயிடக்கூடாது, நேசமாயிடக்கூடாது, ராகுகளுடைய சேர்க்கையை பெற்றக்கூடாது. அதுக்கடுத்து 6 லக்கணத்திற்கு 6, 8, 12 போய் வந்தன மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் அதில் வந்து ஒரு அனுபவிக்கிறதுல பங்காளி பிரச்சனை அல்லது அதில் வந்து லேண்டில் பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சூரியன் சுக்கிரன் சேர்க்கை தான் பூர்வீக சொத்தை பரிபூரணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கண்டிப்பாக கொடுக்கும். மற்ற இது வந்து என்ன சொல்லணும், கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னு இது ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முந்தைய பழங்கால நூல்களில் சொல்லப்பட்டுள்ள விதி நமக்கு கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு. இன்றைக்கி இதை சொல்கிறோம். கண்டிப்பாக என்ன சொல்லணும், எல்லாரும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஏன்னா ஜாதகம் படிக்கிறவங்க, நமக்கு என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன சொல்லலாம்னா இதை தெரிந்து வைத்து நீங்களும் உங்களுக்கு எந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் இருக்குன்னு பார்த்து தெரிந்து கொள்வதற்காக இது ஒரு அழகான இன்டிமேஷன். இந்த இன்டிமேஷனை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது ஜோதிட விதி. அதனால் வந்து என்ன சொன்னாலாம் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.